இனிய மாலை வணக்கம். பூனை ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், தெரியுதா? கிட்டக்க போனால் ஓடிடும். பூனை தான் வருது. கரெக்டாக என்னோட 6 புறா காலி வச்சு நாய் துரத்துது பாருங்கள். பூனையை 2-3 நாய் துரத்திருச்சு. சரிங்களா? ஏன்னா இந்த டயத்தில் தான் வருது. புறாவெல்லாம் கரெக்டாக அடைகிற நேரத்தில் எதுக்கான இந்த வீடியோ போகிறேன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கடந்த வாரத்தில் மட்டும் 6 புறா என்னோட காலி பண்ணிடுச்சு. புறா வளர்க்கும் நண்பர்களே ரொம்ப உஷாராக இருங்க. பூனை வந்து கரெக்டாக ஒன்று நள்ளிரவு வரும், அதாவது எல்லோரும் தூங்குகிற நேரத்தில் வரும். இல்லாட்டி இந்த மாதிரி அடைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம் வீட்டுக்கு. மாடியில் வளர்க்குறவங்க இல்லாட்டி கீழே வளர்க்குறவங்களாம் ரொம்ப சேஃபாக இருக்கணும். எதுக்காண்டி இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா, கடந்த வாரத்தில் மட்டும் என்னோடய வீடியோவில் நிறைய பார்த்துருப்பீங்க. சூப்பர் புறா ஹோமரு நிறையா புறா காணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூனை தான் பிடிச்சி போட்டு தின்றுச்சு. சரிங்களா? நீங்கள் நம்பலாட்டி அதான் நினச்சோம். பூனை தான் பிடிச்சிருக்கு. பெருச்சாளி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு இதுக்கும் வாய்ப்பு இல்லை. பூனை பிடிக்கிறதுக்கு மட்டும் தான் வாய்ப்பு. இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்க, இந்த வழி தான் வருது. சரிங்களா? இந்த வழி தான் வந்துச்சு. கரெக்டாக கூண்டு அடைச்சி ஒரு அரை மணி நேரத்தில் வந்துருச்சு. அது மாதிரி புறா வளர்க்குற நண்பர்களே ரொம்ப உஷாராக இருங்க. இந்த பூனை வந்து ரொம்ப டேஞ்சரு. சரிங்களா? என்னோடய ஆப்பிள் பாக்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளெல்லாம் போய் பிடிச்சிருக்கு. இங்கே இருங்களேன், நீங்கள் நம்ம அடைஞ்சிரு. இங்கே பாருங்கள், இது இப்போ கூட ஒரு புறா நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் நினச்சுன்னா டக்குன்னு பூனை ஈஸியாக பிடிச்சிரும். இப்போ தெரியுங்களா? இப்போ நான் பார்க்கலாட்டி என்ன ஆகும், இப்போ நான் வீடியோ யதார்த்தமாக அந்த பக்கம் வந்து தான் பார்த்தேன். பார்க்காட்டினா பூனை இதில் போய் பிடிச்சி தின்னுட்டு போயிடும். அதான் நான் ஏற்கனவே ஒரு சேலுக்கு வீடியோ போட்டிருப்பேன். இதுவும் சேலுக்கு தான், 200 வரும். யாருக்காவது கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல தரமான மேடு நான் வைக்கலாம். சரிங்களா? ஏதோ ஜோடி இங்கே இருக்குது பாருங்கள், பிளாக்கு ஜோடியை பிரித்து போட்டேன். நான் அப்படி தான் பொழுதுபோக்கணும்னு ஜோடியை மாற்றி போட்டுருவேன். ஸோ வேணும்னா கான்டாக்ட் பண்ணேன். இப்போ நான் வந்து யதார்த்தமாக வந்தேன் இந்த பக்கம். சரிங்களா? இந்த பக்கம் நான் யதார்த்தமாக வந்தேன். இந்த பக்கம் நான் இங்கே பாருங்க, இங்கே நாய் நிற்கிது. யதார்த்தமாக வந்து இந்த இடத்துல புறா அரைச்சி பிடிச்சி போட்டேன். இப்போ நான் புறாவை பார்க்கலன்னாவே கண்டிப்பாக அதை பிடிச்சி பூனை தின்னுட்டு போயிருக்கும். சரிங்களா? இதிலே கண்டிப்பாக பூனை போய் பிடிச்சி தின்ட்டு போச்சு. அதான் புறா வளர்க்கணும்னு ரொம்ப உஷாராருங்க. தயவு செஞ்சு பூனைக்கிட்ட வந்து உங்கள் புறாவெல்லாம் கொடுத்துடாதீங்க. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான், யாரும் தவறு நினைக்க வேணாம். சரிங்களா? விழிப்புணர்வு வீடியோ தான் அது. ஸோ புறா வளர்க்கும் நண்பர்களே, நீங்கள் எதுக்குண்டு நான் கீழே வளர்த்தாலும் சரி, மாடியில் வளர்த்தாலும் சரி, இல்லை கீழே வளர்த்தாலும் சரி, பூனைக்கிட்ட வந்து புறாவை நீங்கள் காப்பாற்றணும். சரிங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு புறா வளர்க்குறோம். நம்ம கூண்டு பசங்க நல்லா இருக்கணும். எவ்வளோ பெரிய கூண்டு பாருங்க, இதுக்குள்ளெல்லாம் போயிடுது பூனை. இந்த இதுக்குள்ளெல்லாம் போயிடுது. இதுக்குள்ளே போகுது. எப்படி கேஜி வச்சாலும் பூனை போய் தின்னுட்டு போயிடும். சரியா? அதுக்கான உஷாராக இருங்க நண்பர்களே. திரும்பி சொல்கிறேன், ரொம்ப அலட்சியம் வேணாம். நீங்கள் எவ்வளோ பெரிய கூண்டு செட்டு போட்டு வளர்த்தாலும் ஒரு பூனை போனாலும் எல்லா புறம் காலி பண்ணிடும். நான் அனுபவத்தில் சொல்கிறேன். சரியா? என்ன வைக்கிற மாதிரி வீடியோ போட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நானும் அப்போ அவ்வளோ 4 வருஷமாக வளர்க்குறேன். ஏகப்பட்ட புறா பிடிச்சி போயிருக்கு பூனை என்னுட்டு. அது ஒரு வாட்டி பூனை வாங்கி வச்சுச்சுன்னா திரும்பி வந்துக்கிட்டே இருப்புன்னு சொல்லுவாங்க. அதனால சொல்கிறேன், ஒரு நல்ல இடத்துல சொல்கிறேன். தயவு செஞ்சு புறா வளர்க்கும் நண்பர்களே. முன்னாடி என்கிட்ட அவ்வளோ புறா இருந்துச்சு. ஏற்கனவே சொன்ன 40-50 புறா இருந்துச்சு. கடந்த வாரத்தில் மட்டும் 6 புறா காலி பண்ணியிருக்கு. எத்தனை? 1 2 6 புறா. கிட்டத்தட்ட 1000 2000 லாஸ் ஆகிருக்கு எனக்கு. சரிங்களா? அதனால சொல்கிறேன், புறா வளர்க்குறவங்க ரொம்ப உஷாராக இருங்க. பூனைக்கிட்ட பிடிச்சி கொடுத்துடாதீங்க. நீங்களே ரொம்ப ஜாக்கிரதையாக வளங்க.